ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அதிமுக ஆட்சியில் 2017ஆம் ஆண்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 1058 விரிவுரையாளர்களை தேர்வு செய்ய டிஆர்பி எனும் ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தேர்வுக்கு 1.33 லட்சம் பேர் விண்ணப்பித்தனர். இதையடுத்து 2017 நவம்பர் 7ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன. மொத்த மதிப்பெண் 190ஆக இருந்த நிலையில் ஏராளமானோர் 120க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருந்தனர். தமிழே தெரியாத வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சிலரும் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது. அப்போது வாரியத்தின் உறுப்பினர் செயலராக இருந்த உமா சென்னை மாநகர போலீசில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் போது முறைகேடு நடந்தது தெரியவந்தது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தற்காலிக ஊழியர்கள், இடைத்தரகர்கள் மற்றும் பணம் கொடுத்து குறுக்கு வழியில் வேலை பெற முயன்றவர்கள் என 156 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இடைத்தரகர்களாக செயல்பட்ட முக்கிய குற்றவாளிகளான சென்னை கிழக்கு தாம்பரத்தைச் சேர்ந்த பரமசிவம், சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த நாதன் மற்றும் தாவூத் நாசர், ரகுபதி, சுரேஷ்பால் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எழும்பூர் கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த முறைகேட்டில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து தனியே விசாரித்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 23ஆம் தேதி சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடைத்தரகர்கள் மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரிய தற்காலிக ஊழியர்களின் வீடுகள் என 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் 13.18 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 56 வங்கி கணக்குகள் மற்றும் 2 டிமேட் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பெயர்களில் இருந்த 20 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்களின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதோடு ஏஜென்ட்டுகள் வசூலித்த பண பதிவேடுகள், பல்வேறு அரசு தேர்வுகளின் டிஎம்ஆர் கார்பன் பிரதிகள் மற்றும் முக்கிய டிஜிட்டல் ஆவண ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த வழக்கு தொடர்பான அமலாக்கத்துறையின் விசாரணை தொடர்ந்து நடக்கிறது.